அரசாங்கத்தின் வரவை விட செலவு அதிகரிப்பதை நிதி பற்றாக்குறை என்கிறோம். ஜிடிபி ரீபேசிங் புதிய கணக்கீட்டின்படி இந்த நிதி பற்றாக்குறை 4.46% இருக்க வேண்டும் என்று அரசாங்கம் திட்டமிடுகிறது. ஆனால் கூடுதல் செலவுகளால் இது 4.5% முதல் 4.6% உயர்கிறது. அதாவது திட்டமிட்டதை விட 10 பேசிஸ் பாயிண்ட்ஸ் 10 அடிப்படை புள்ளிகள் அரசாங்கத்தின் கடன் சுமை அதிகரிக்கிறது. மேற்காசிய நாடுகளில் நடக்கும் போர் காரணமாக 2027 நிதியாண்டில் இந்திய அரசாங்கம் கூடுதலாக 50,000 கோடி முதல் 1,00,000 கோடி வரை செலவு செய்கிறது. விவசாய உரங்களின் விலையேற்றம் இந்த அதிகப்படியான செலவுக்கு முக்கிய காரணம் உரங்கள்தான். உரங்கள் தயாரிக்க பயன்படும் இயற்கை எரிவாயுவின் விலை கடுமையாக உயர்கிறது. உலகில் உற்பத்தியாகும் யூரியாவில் 45% பெர்ஷிய வளைகுடா வழியாகத்தான் கப்பல்களில் வருகிறது. இந்தியா தனக்கு தேவையான உரங்களில் 25% வெளிநாடுகளில் இருந்துதான் இறக்குமதி செய்கிறது. அரசாங்கத்திற்காக உரங்களை வாங்கும் இந்தியன் பொட்டாஷ் லிமிடெட் நிறுவனம் தற்போது 2.5 மில்லியன் டன் யூரியாவை போர் தொடங்குவதற்கு முன்பு பேசிய விலையை விட 90% அதிக விலை கொடுத்து வாங்குகிறது. இதனால் விவசாயிகளுக்கான ஃபெர்டிலைசர் சப்சிடி உர மானியத்திற்காக மட்டும் அரசாங்கம் தன் கையில் இருந்து கூடுதலாக 50,000 கோடியை செலவழிக்கிறது. உள்கட்டமைப்பு செலவை குறைக்காத அரசாங்கம். இவ்வளவு நிதி நெருக்கடி இருந்தாலும் சாலைகள், பாலங்கள் கட்டுவது போன்ற கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மூலதன செலவுகளை குறைப்பது நாட்டின் வளர்ச்சியை பாதிக்கும் என்று அரசாங்கம் கருதுகிறது. எனவே அதற்காக பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்ட ரூபாய் 12.21 லட்சம் கோடியை அரசாங்கம் கொஞ்சம் கூட குறைக்காமல் முழுமையாக செலவு செய்கிறது. மேலும் தடையில்லாத கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்ய ரூபாய் 12,980 கோடியில் பாரத் மெரிடைம் இன்சூரன்ஸ் பூல், பாரத் கடல்சார் காப்பீட்டு தொகுப்பு என்ற திட்டத்தையும், MSME சிறு குறு தொழில்களை காக்க ரூபாய் 2.5 லட்சம் கோடி மதிப்பிலான கடன் திட்டத்தையும் அரசாங்கம் செயல்படுத்துகிறது. போரினால் எரிபொருட்களை இறக்குமதி செய்யும் செலவு உயர்கிறது. ஆனால் பொதுமக்களை காப்பாற்ற அரசாங்கம் பெட்ரோலிய பொருட்களின் மீதான கலால் வரியை குறைக்கிறது. இதனால் அரசாங்கத்திற்கு ரூபாய் 1 லட்சம் கோடிக்கும் மேல் நேரடி வருமான இழப்பு ஏற்படுகிறது. எண்ணெய் நிறுவனங்கள் நஷ்டத்தில் விற்கவில்லை என்றாலும் அடிப்படை இறக்குமதி செலவு அதிகமாக இருப்பதால் எரிபொருள் விலை சற்று அதிகமாகவே காணப்படுகிறது. முழு சுமையையும் மக்கள் மீது போடாமல் அரசாங்கமே பெருமளவு நஷ்டத்தை ஏற்கிறது. ஒரு நாட்டின் பொருளாதாரம் என்பது உலக நிகழ்வுகளோடு எவ்வளவு நெருக்கமாக இணைந்திருக்கிறது என்பதை இதிலிருந்து நாம் தெளிவாக புரிந்து கொள்கிறோம்.